சலார் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்னைக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. சலார் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்சார்னு ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஊரை 3 ட்ரையபிள் குரூப்ஸ் தான் காலங்காலமாக ஆண்டுட்டு இருக்காங்க. கான்சார் இந்த ராஜ்யத்தை நிறைய பேர் கைப்பற்ற நினைக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தை பிரபாஸ் காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதையாக இருக்கு. கான்சார் நகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்னா கான்சார்க்குள்ள நுழையவே முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஊராக காட்டுறாங்க. பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் கூட இந்தியாவையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கான்சாருக்கு பவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் டீம் அப்படியே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் படத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இந்த சலார் படம் இருக்கு. கேஜிஎஃப் மாதிரி ஒரு தனி ராஜ்யத்தை காட்டுறேன்னு சொல்லி படத்தை நல்லா சொதப்பியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, கான்சார் ராஜ்யத்தை யார் யாரு கைப்பற்ற பார்க்குறாங்க அதை வச்சு ஸ்க்ரீன் பிளே நகருது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் ராஜ்யத்தை காப்பாற்ற என்னென்ன பண்றாரு, இதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கு. மொத்தத்தில் கேஜிஎஃப் மாதிரி படம் எடுக்கணும்னு நினச்சி கேஜிஎஃப்ஐயே எடுத்து வச்சிருக்காங்க. சலார் படத்தை பார்த்த உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.